ஸ்டெம் நீட் தமிழ் அகாடமி சார்பாக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், இல்லை கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் என்கொயரியை அது வழியாக கேட்கலாம். இப்போ நம்ம இந்த சம்மில் போகலாமா? ஒரு இயற்பியல் அளவு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி கியூப் வகுத்தல் சி ரூட் டி என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஏ பி சி மற்றும் டியை அளவிடுதலில் ஏற்படும் விழுக்காட்டு பிழைகளை முறையே 4%, 2%, 3% மற்றும் 1% எனில் எக்ஸின் விழுக்காட்டு பிழையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, நான் முன்னாடியே சொன்னதுதான். இப்போ இது வந்து என்னவா இருக்கு? வகுத்தல்ல இருக்கு. இப்போ வகுத்தல்ல இருக்கு. இப்போ இது வகுத்தல்ல இருக்கிறதுனால முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியா டெல் எக்ஸ் பை எக்ஸ் எழுதிட்டோம்னா இங்க 2 இன்ட்டு டெல் ஏ பை ஏ, இங்க பெருக்கல்ல இருந்தாலும் பிளஸ் தான் போடணும். 3 இன்ட்டு டெல் பி பை பி போட்டாச்சு. அடுத்தது இங்க வகுத்தல் சி வந்து வகுத்தல் இருந்தாலும் இங்க ஆடு தான் பண்ணணும். ஏன்னா மேக்சிமம் பிழையை விழுக்காட்டு பிழையை நம்ம தேர்வு செய்யறோம். அதனால கணக்கு அப்படிதான் நிறைய பண்ணிருக்கோம். சி அப்போ வந்து டெல் சி பை சி. இப்போ ரூட் டி எப்படி எழுதலாம்? டி பவர் டி நடுக்கு 1/2 எழுதலாம். அதனால 1/2 இன்ட்டு டெல் டி பை டின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ 1 2 3 4. இப்போ விழுக்காட்டு பிழை அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ விழுக்காட்டு பிழை முறையே ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்கனால ஆக்சுவலாக விழுக்காட்டு பிழைன்னா நமக்கு இதோட 100 மல்டிப்ளை பண்ணி வரணும். அப்போ இங்கிட்டும் 100 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இங்கிட்டும் 100 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு தான் எழுதணும். சரிங்களா? அப்போ 100 மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ எழுதும் போது எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இது ஃபுல்லாக விழுக்காட்டு பிழை, இது ஃபுல்லாக விழுக்காட்டு பிழை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இது ஃபுல்லாக விழுக்காட்டு பிழை கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி 2 இன்ட்டு விழுக்காட்டு பிழை 4, 3 இன்ட்டு விழுக்காட்டு பிழை 2, அப்புறமேட்டு இங்கே எதுவும் இது இல்லை, முன்னுறுப்பு இல்லை. அதனால 1 இன்ட்டு 3 விழுக்காடு, அரை இன்ட்டு 1 விழுக்காடு அப்படின்னு போட்டு மல்டிப்ளை பண்ணி இருக்கணும்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? சிம்பிளா ஆன்சர் என்ன கிடைக்குது? நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? சிம்பிளா 17.5 கிடைக்குது. சரிங்களா? இதுதான் இந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? முக்கிய எண்ணூறுகளை பத்தி பார்க்கலாமா? முக்கிய எண்ணூறுகளை பத்தி பார்க்கலாம். முக்கிய எண்ணூறுகள் என்ன விதிகள் இருக்கு பாருங்க. இங்க விதிகள், இங்க எடுத்துக்காட்டுகள். இப்ப 1 3 4 2ன்னு இருக்கு. 1 3 4 2 ஆனது 4 முக்கிய எண்ணூறுகளை கொண்டதா? அப்ப 0 இல்லாத எண்களுக்கு முக்கிய எண்ணூறுகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சுழியற்றனா 0 இல்லாததுன்னு அர்த்தம். சுழியற்றனா சுழி உடையனா 0 உடையன்னு அர்த்தம். சுழியற்ற அனைத்து எண்களும் முக்கிய எண்ணூறுகள். அப்ப 0 இல்லைன்னா எல்லாமே அது முக்கிய எண்ணூறுகள்னு சொல்றாங்க. அப்ப 1 3 4 2ன்னு இப்படி 0 இல்லாத நம்பரா கொடுத்துருக்கனால இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? 4 முக்கிய எண்ணூறுகள் உள்ளதா எடுத்துக்கிறோம். அடுத்தது சுழியற்ற இரு எண்களுக்கு இடையே சுழிகள் முக்கிய எண்ணூறுகள் ஆகும். அதாவது இந்த 2 இங்க பாத்தீங்கன்னா இந்த 2ம் இந்த 8ம் சுழியற்ற எண். அதுக்கு இடையில தானே என்ன இருக்கு? 0 இருக்குது. அதுக்கு இடையில இந்த சுழியற்ற நான் 0, 2ம் 8ம் வந்து சுழியற்ற எண். அதுக்கு இடையில தான் 0 இருக்கு. அப்ப அதுவும் நம்ம முக்கிய எண்ணூறுவா கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப இங்க இருக்கிற இந்த சுழியற்ற எண்களுக்கு இடையே இருக்கிற 0வை நம்ம கணக்குல எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அதனால இதுக்கும் 4 முக்கிய எண்ணூறுகள்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, 3 0 7 0 0, அப்புறம் தசம புள்ளி 1. சுழியற்ற எண்களுக்கு வலதுபுறமும் தசம எண்களுக்கு இடதுபுறமும்னா அந்த 7 தான் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப சுழியற்ற எண்களுக்கு வலதுபுறமும் தசம எண்களுக்கு இடதுபுறமும் உள்ள சுழியை வந்து என்னன்னு சொல்றாங்க? முக்கிய எண்ணூறுவா நம்ம கணக்குல எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அதனால இங்கேயும் எத்தனை? 5 முக்கிய எண்ணூறுகள் இருக்கு. 5 முக்கிய எண்ணூறுகள் இருக்கு. சரிங்களா? இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? தசம புள்ளி அற்ற ஒரு எண்ணில் இறுதியாக வரும் சுழிகள் முக்கிய எண்ணூறுகள் ஆகாது. தசம புள்ளினா என்ன? அற்ற, தசம புள்ளி அற்ற அப்படின்னு இருக்காங்க. அப்ப ஃபுல் ஸ்டாப்பே இல்லை. அப்ப இதுல பாருங்க, ஃபுல் ஸ்டாப் இருக்கா? இல்ல. இங்க கொடுத்துருக்கிறதுல ஃபுல் ஸ்டாப் இருக்கா? இல்ல. அப்ப இறுதியாக வரும் சுழிகள் முக்கிய எண்ணூறுகள் ஆகாது. அப்ப தசம புள்ளி இல்லாம ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா
அங்க இங்க இருக்கிற இந்த 2 சுழியையும், அதாவது ஜீரோவும் முக்கிய எண்ணா நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த 3 மட்டும்தான் முக்கிய எண்ணூறு. அதனால இதோட முக்கிய எண்ணூறு வந்து 3. சரிங்களா? அடுத்து பாருங்க, அலகுகளுடன் எழுதப்படும் இயற்பியல் அளவீடுகள் வரும் எல்லா சுழிகளுக்கும் முக்கிய எண்ணூறுகளே அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன தெரியுது? ரொம்ப சிம்பிளா, அலகுனா அதோட யூனிட் கொடுத்துட்றாங்க. மீட்டரு, சென்டிமீட்டரு, இப்ப நியூட்டன், இது மாதிரி நிறைய கொடுத்துட்றாங்க. அதை கொடுத்து நம்பர் கொடுக்கும் போது நம்ம அந்த ஜீரோவையும் கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப இந்த ஜீரோவை கணக்கில் எடுத்துக்கணுமா? எடுத்துக்கலாம். அப்ப எத்தனை முக்கிய எண்ணூறு? 5 முக்கிய எண்ணூறு. சரிங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது 1 விட கம்மியா. 1 விட கம்மியானா பாயிண்ட் சம்திங்ல இருக்கும். 1 விட கம்மியா தசம எண்ணின் தசம புள்ளிக்கு வலதுபுறமும் ஆனால் முதல் சுழியற்ற எண்ணுக்கு இடதுபுறமும் வரும் சுழிகள் முக்கிய எண்ணூறுகள் ஆகாது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 1க்கு கீழே இருக்கணும் நம்பர். அப்ப புள்ளிக்கு அப்புறம், அதாவது 0 புள்ளின்னு ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் வந்து 1 விட கம்மியான உள்ள எண்கள். அப்ப இங்கதான் தசம புள்ளி இங்க இருக்குது. தசம புள்ளி இங்க இருக்குது. அதாவது இது வந்து நான் ஜீரோ நம்பர். அதாவது இந்த நான் ஜீரோ நம்பர் 3க்கு இடதுபுறமும் தசம புள்ளிக்கு வலதுபுறமும் இருக்கிற இந்த 2 ஜீரோவை கணக்குல எடுத்துக்க கூடாதுங்க அப்படின்றாங்க. அதனால 3, 4, 5 மட்டும்தான் இங்க முக்கிய எண்ணூறுவா எடுத்துக்கணும். 3 முக்கிய எண்ணூறுகளே இங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இங்க 5க்கு அப்புறம் சுழி இல்லாம ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா, இப்ப 5ன்னு வருது, சுழி இல்லாம, அதுக்கப்புறம் என்ன 0 இல்லாம 2ன்னு வந்துருக்கு. சரிங்களா? அப்படி வரப்ப இந்த 5க்கு முன்னாடி உள்ள நம்பரை 7.4 எழுது. சரிங்களா? 7.3ங்கிறத 7.4 எழுது. முழுமையை அடைஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, இங்க பாருங்க, 5க்கு அப்புறம் வர நம்பர் 0 இல்ல, 9ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அப்ப இங்க இருக்கிறனால இதை நான் என்னன்னு சொல்லலாம்? முக்கிய எண்ணூறு அல்லாத ஒரு இலக்கத்தின் 5க்கு பிறகு வரும் இலக்கம் சுழி இல்லாத எண் எனில், அப்ப முக்கிய எண்ணூறு இல்லாத வருது 5க்கு அப்புறம் வர முக்கிய எண்ணூறு இல்லாத இலக்கம் எதுங்கிறது 5 அதுக்கப்புறம் வர நம்பர் வந்து 9 வந்து. அதனால என்ன பண்ணும்? இந்த 5க்கு முன்னாடி உள்ள நம்பருக்கு 1 அதிகரிச்சு 2ன்னு போட்டணும். சரிங்களா? 5க்கு அப்புறம் 0 வந்துச்சுன்னா இந்த விதி பொருந்தாது. முக்கிய எண்ணூறு இல்லாத நம்பர் 5க்கு அப்புறம் 0 வருது, 2 வரல, 0 வருது, அந்த விதி பொருந்தாது. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, 3.45. முக்கிய எண்ணூறு அல்லாத ஒரு இலக்கத்தில் 5 அல்லது 5க்கு பிறகு வரும் சுழி எனில் அது நீக்கப்படுகிறது. அதற்கு முன்பு உள்ள இலக்கம் இரட்டை இலக்கம் இருந்தால் அது மாறாதுன்றாங்க. இங்க முக்கிய எண்ணூறு இல்லாத 5க்கு பிறகு என்ன எதுவுமே இல்லை, அப்படின்னா சுழி இருக்குன்னு அர்த்தம், 0. அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன, ரெட்டை எண்ணா ஒட்டை எண்ணான்னு பார்க்கணும். ரெட்டையா இருக்கு, அப்படியே விட்டுறணும். சரியா? முக்கிய எண்ணூறு இல்லாத 5க்கு அப்புறமா சுழி வருது, ரைட். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 2 இருக்குது, இரட்டை எண். ஒற்றை எண் இல்ல, இரட்டை எண். அதனால அப்படியே விட்டணும், 8.2ன்னு விட்டணும். நல்லா புரிஞ்சுக்கணும். 5க்கு அப்புறம் என்ன வந்தது, சுழி வந்துருக்கு. இங்க 5க்கு அப்புறம் சுழி வரல, அதனாலதான் இந்த விதி. இதுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இப்ப இதுக்கு 5க்கு வந்ததுக்கு அப்புறம் சுழி வந்திருக்குது, அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் ரெட்டை என்னன்னா அப்படியே விட்டுறணும், இல்ல ஒற்றை என்னன்னா 1 அதிகரிச்சு எழுதணும். அடுத்த உள்ள விதியில பாருங்க, இங்க சுழி இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒற்றை எண் இருக்கு, அதை 1 அதிகரிச்சு 8.4 எழுதியிருக்கு. இவ்வளவுதான் இதை புரிஞ்சுக்கிறது. சரிங்களா? சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தசம புள்ளிக்கு வலதுபுறம் உள்ள சுழிகளும், இந்த தசம புள்ளிக்கு வலதுபுறம் சுழிகள்லாம் இந்த 0, 0. தசம எண்ணின் சுழியற்ற எண்ணின் வலது புறமும் உள்ள சுழிகளும் முக்கிய எண்ணுகள் ஆகும். அப்ப இங்க இந்த தசம எண்ணுல 4 வந்து சுழியற்ற எண்ணு. சுழியற்ற எண்ணுக்கு 4க்கு அப்புறம் இந்த 0, 0 இருக்குல்ல, அது முக்கிய எண்ணான்னு சொல்றாங்க. அப்ப இதுல வந்து 5 முக்கிய எண் கொண்டதுன்னு சொல்றாங்க, 5 முக்கிய எண்ணூறுன்னு சொல்றாங்க, இதுல 4 முக்கிய எண்ணூறுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை புரிஞ்சுக்கணும். முக்கிய எண்ணூறுகள் அலகீடு முறையே பொறுத்து அல்ல. அப்ப அலகீடு முறைன்னா என்ன, சென்டிமீட்டர்ல இருந்தாலும் சரி, மீட்டர்ல இருந்தாலும் சரி, கிலோமீட்டர்ல இருந்தாலும் சரி, எல்லா குவாலிட்டியும் ஒண்ணுதான். அப்ப எல்லாத்துக்குமே இதுல என்ன, 3 முக்கிய எண்ணூறுகள் மட்டும்தான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சரிங்களா?